சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம். தாயுமானவர் பாடல் விளக்கம். குருவே வணக்கம். இன்று தாயுமானவரின் ஒரு பாடலை படித்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. இதை படிக்கும்போது மந்திர சித்திகளின் ஒரு பெரிய பட்டியல் போல இருக்கிறது. யானையை அடக்கலாம், புலியை கட்டலாம், ஆகாயத்தில் பறக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார். தாயுமானவர் ஒரு எளிய துறவி என்று நினைத்தேன். அவருக்கு இவ்வளவு வித்தைகள் தெரியுமா? அவர் என்ன மந்திரவாதியா? வணக்கம் மட்டுவார் குழலி. நீ குறிப்பிடுவது கந்துக மதக்கரியை என்று தொடங்கும் பாடல்தானே? ஆமாம் குருவே, அதேதான். தாயுமானவர் மந்திரவாதி அல்ல, சித்து வேலைகள் செய்து காட்டுபவர் அல்ல. அவர் ஒரு மகா ஞானி. இந்த பாடல் உலக இலக்கியங்களிலேயே மிகவும் தனித்துவமானது. ஏனென்றால் உலகத்தில் எவையெல்லாம் மிக பெரிய சாதனை என்று மக்கள் நினைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு கடைசியில் இவையெல்லாம் சாதாரணம், இதைவிட கடினமானது ஒன்று இருக்கிறது என்று முடிப்பார். இது ஒரு முரண் சுவை பாடல். முதலில் அவர் எதையெல்லாம் செய்யலாம், எவையெல்லாம் சாத்தியம் என்று சொல்கிறார் என்று பார். அதுவே பிரமிப்பாக இருக்கும். ஆமாம் குருவே, முதல் வரியே யானையை பற்றி பேசுகிறது. கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம். அதாவது கந்துகம் என்பது குதிரையை குறிக்கும். மதக்கரி என்றால் மதம் கொண்ட யானை. மிகவும் மூர்க்கமான குதிரையையும் மதம் கொண்ட யானையையும் ஒருவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சவாரி செய்யலாம். கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். காட்டு விலங்குகளான கரடி, கொடிய புலி ஆகியவற்றின் வாயை கூட கட்டி போட்டு விடலாம். இது வசிய வித்தை, விலங்குகளை அடக்கும் ஆற்றல். அடுத்த வரி இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம். ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், சிங்கத்தின் முதுகில் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யலாம். கட்செவி என்றால் பாம்பு. கண்ணையே செவியாக கொண்டது பாம்பு என்பதால் அதற்கு கண் கூட்டல் செவி, கட்செவி என்று பெயர். கொடிய விஷப் பாம்புகளை கையில் எடுத்து பொம்மை போல ஆட்டலாம். இவையெல்லாம் உடல் வலிமையாலும் சில மூலிகை சக்தியாலும் செய்யக்கூடியவை. அடுத்து ஏதோ வேதியியல், கெமிஸ்ட்ரி பற்றி பேசுகிறாரே. வெந்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். இதுதான் ரசவாதம், ஆல்கெமி. வெந்தழல் என்றால் கொதிக்கும் நெருப்பு. அதில் ரதம், அதாவது பாதரசம், மெர்க்குரி வைத்து செம்பு, இரும்பு போன்ற சாதாரண 5 உலோகங்களையும் தங்கமாக மாற்றலாம். அப்படி மாற்றிய தங்கத்தை விற்று பணக்காரனாக வாழ்ந்து உண்ணலாம். இது செல்வத்தை சேர்க்கும் வித்தை. இது நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன? வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். இது மறைந்து தெரியும் வித்தை, இன்விசிபிலிட்டி. யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் உலகம் முழுக்க சுற்றலாம். அடுத்தது விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். விண்ணவர் தேவர்கள். தேவர்களையே நமக்கு கீழே வேலைக்காரர்களாக வைத்து வேலை வாங்கலாம். இது அதிகார சக்தி. அடுத்து இளமையை பற்றி சொல்கிறார். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். இது காயகல்பம். எக்காலமும் நரை திரை மூப்பு வராமல் 16 வயது போல இளமையாக இருக்கலாம் என்கிறார். சந்ததம் என்றால் எக்காலமும். மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம். இது கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாய பிரவேசம். தன் உடலை விட்டுவிட்டு இன்னொருவர் உடலுக்குள் நுழையலாம். இவையெல்லாம் சித்தர்களின் உயர்நிலை வித்தைகள். கடைசியாக நெருப்பு பற்றியும் நீர் பற்றியும் வருகிறது. சலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம். சலம் மேல் நடக்கலாம் என்றால் தண்ணீர் மேல் நடக்கலாம், ஜலஸ்தம்பனம்.
கனல் மேல் இருக்கலாம் என்றால் நெருப்பின் மேல் உட்கார்ந்திருக்கலாம், அக்னிஸ்தம்பனம். தன்னிகரில் சித்தி பெறலாம், இன்னும் நிகரில்லாத இது போன்ற பல சித்திகளை பெறலாம். இப்போது சொல் மட்டுவார் குழலி, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு சக்திகள் கிடைத்தால் அவன் எப்படி உணர்வான்? அவன்தான் கடவுள் என்று நினைப்பான். உலகமே அவன் காலடியில் என்று கர்வம் கொள்வான். இவற்றை விட பெரிய சாதனை என்ன இருக்க முடியும்? இங்கேதான் தாயுமானவர் ஒரு பெரிய வேகத்தடை போடுகிறார். இத்தனையும் செய்யலாம், ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று முடிக்கிறார். மேலே சொன்ன அத்தனை வித்தைகளையும் செய்வது சுலபம், ஆனால் மனத்தை அடக்கி எண்ணமில்லாமல் சும்மா இருப்பதிருக்கிறதே, அதுதான் உலகத்திலேயே மிக கடினமான காரியம், அரிது என்கிறார். ஏன் குருவே, மத யானையை அடக்குவதை விட மனத்தை அடக்கி சும்மா இருப்பது கஷ்டமா? நிச்சயமாக. நீ ஒரு 5 நிமிடம் எதையும் நினைக்காமல் அசையாமல் சும்மா இருந்து பார், உன்னால் முடியாது. யானையை அடக்கலாம், ஆனால் மனக்குரங்கை அடக்க முடியாது. நெருப்பில் நடக்கலாம், ஆனால் ஆசை தீயில் வேகாமல் இருக்க முடியாது. தண்ணீரில் நடக்கலாம், ஆனால் மன அலைகளை நிறுத்த முடியாது. சித்திகள் என்பது மனத்தின் விளையாட்டு. மனத்தை ஒருமுகப்படுத்தினால் இந்த சக்திகள் கிடைக்கும். ஆனால் மனம் அங்கே உயிரோடுதான் இருக்கும். அகந்தை அங்கே இருக்கும். நான் செய்கிறேன் என்ற கர்வம் இருக்கும். ஆனால் சும்மா இருத்தல் என்பது மனோநாசம், டெத் ஆஃப் த மைண்ட். மனம் அழிந்தால்தான் சும்மா இருக்க முடியும். எண்ணங்கள் இல்லாத, கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய கவலை இல்லாத வெறும் இருப்பு நிலையது. சும்மா இருத்தல் என்றால் செயல் எதுவும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதா குருவே? இல்லை, செயல் செய்யும் போதும் அமைதி மாறாமல் இருப்பது. சோம்பேறித்தனம் என்பது தமோகுணம். தாயுமானவர் சொல்லும் சும்மா இருத்தல் என்பது சத்வகுணம். சத்வகுணம் என்று சொல்வது கூட பொருந்தாது. முக்குணங்களையும் கடந்த குணாதீத நிலையது. ஒரு விளக்கு காற்றில்லாமல் அசையாமல் எரிந்து கொண்டே ஒளியையும் தருகிறது பார், அதுதான் சும்மா இருத்தல். கடலில் அலைகள் துள்ளி குதித்தாலும் ஆழ்கடல் அமைதியாக இருக்கிறது பார், அதுதான் சும்மா இருத்தல். தாயுமானவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ வானத்தில் பறந்தாலும் சரி, தங்கத்தை உண்டாக்கினாலும் சரி, உனக்கு அமைதி கிடைக்காது. மனம் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மனத்தை அடக்கி ஆத்மாவில் நிலைத்துவிட்டால், அதாவது சும்மா இருந்தால், அதுதான் உண்மையான வெற்றி. ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை! வெளியுலக சாகசங்களை விட உள்மன அமைதியே பெரியது என்று புரிகிறது. கடைசி வரிகளில் அவர் யாரை அழைக்கிறார்? சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேஜோமய ஆனந்தமே. யார் அந்த சும்மா இருக்கும் நிலையை தர முடியும்? சத்தாகி, என்றும் அழியாத உண்மையாகி, சத், என் சித்தமிசை குடிகொண்ட, என் சித்தத்திற்குள் குடிகொண்டிருக்கின்ற அறிவான தெய்வமே, ஞான வடிவமான இறைவனே, சித், தேஜோமய ஆனந்தமே, ஒளிமயமான பேரின்பமே, ஆனந்தா. அதாவது சத் சித் ஆனந்த பரம்பொருளே. வெளி வித்தைகள் எனக்கு வேண்டாம். என் மனத்தை அடக்கி உன்னோடு ஒன்றி சும்மா இருக்கும் அந்த பேரின்ப நிலையை எனக்கு கொடு என்று இறைவனை வேண்டுகிறார். அற்புதம் குருவே! புலியை அடக்குவது வீரம், மனத்தை அடக்குவது ஞானம். தாயுமானவர் சித்திகளைத் தாண்டி முக்தியை நோக்கி நம்மை அழைக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். மிகச்சரி. ஆடுவது உடல், ஓடுவது மனம். ஓடுகின்ற மனம் ஒடுங்குவதே ஞானம். மனம் ஒடுங்குகின்ற அந்த சும்மா இருக்கும் நிலையை அடையப் பெறுவதுதான் சாதனைகளிலெல்லாம் பெரும் சாதனை. இதுவே இப்பாடலின் சாரம். மிக்க நன்றி குருவே. தாயுமானவரின் இந்த சும்மா இருக்கும் வித்தையை நானும் கற்க முயல்கிறேன். மகிழ்ச்சி மட்டுவார் குழலி. சொன்ன கருத்துக்களையெல்லாம் ஒரு சேர ஒரு பொழிப்புரையாக சொல் பார்க்கலாம்.
குதிரைகளையும் மத யானைகளையும் வசப்படுத்தி நடத்துவது செய்யக்கூடியதுதான். கரடி வாயையும் வெம்புலி வாயையும் கட்டுவதும் செய்யக்கூடியதுதான். ஒரு சிங்கத்தின் முதுகிலேறி பயணிப்பதும் சாத்தியமாக கூடியதுதான். கொடிய நச்சுப் பாம்புகளை கையிலெடுத்து ஆட்டுவிப்பதும் நடக்கக்கூடியதுதான். நெருப்பில் பாதரசத்தை இட்டு 5 வகை சாதாரண உலோகங்களையும் தங்கமாக மாற்றி விற்று பெரும் செல்வம் பெற்று வாழ்வதும் முடியக்கூடியதுதான். வேறொருவர் பாராதபடி அரூபமாக உலகத்தில் சஞ்சரிக்கவும் செய்யலாம். தேவர்களை நம் ஏவல் கேட்கப் பண்ணலாம். எந்நாளும் இளமை பருவத்துடன் இருக்கலாம். வேறொரு உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை மூலம் பிரவேசிக்கலாம். நீரின் மேல் நடக்கலாம். நெருப்பின் மேல் தங்கியிருக்கலாம். இணையற்ற இன்னும் இதர பல சித்திகளையும் பெறலாம். இந்த சாகசங்களெல்லாம் சாத்தியப்படக்கூடியவைதான். ஆனால் மனத்தை அடக்கி சும்மா இருக்கும் வல்லமை இவை எல்லாவற்றை விட அரிதினும் அரிதாம். உண்மையாகி என்னுள் குடிகொண்டிருக்கின்ற ஞான ரூபமாகிய கடவுளே ஒளிமயமான பேரின்பமே. மிக சரியாக சொல்லிவிட்டாய் மட்டுவார்குழலி. எல்லாம் வல்ல பராபரம் உனக்கு துணை நிற்கட்டும். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடிவம் புலிவாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின்மேற் கொள்ளலாம் கற்றவி எடுத்தாட்டலாம் வெந்தழலின் இரதம் வைத்த 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத் துளாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.